ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு சின்ன பட்டாம்பூச்சியும் ஒரு ரோஜாவும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் பட்டாம்பூச்சி சொன்னது, ரோஜா நண்பா, என் முட்டைகளை உன்னிடம் வைக்கலாமா? ரோஜா சிரித்து சொன்னது, நிச்சயமாக நண்பா, நான் கவனமாக பார்த்துக் கொள்கிறேன். பட்டாம்பூச்சி முட்டைகளை வைத்து தண்ணீர் தேடி பறந்தது. திரும்பி வந்தபோது அதிர்ச்சி அடைந்தது. ரோஜா அங்கே இல்லை. என் முட்டைகள் என்ன ஆகும்? பட்டாம்பூச்சி அழுதது. அப்போது வண்டு சொன்னது, ஒரு பெண் ரோஜாவை எடுத்துச் சென்றாள். பட்டாம்பூச்சி நேஹாவின் வீட்டிற்கு சென்றது. நேஹாவின் தலைமுடியில் அதே ரோஜா இருந்தது. பட்டாம்பூச்சி சொன்னது, அந்த ரோஜாவில் என் முட்டைகள் உள்ளன. நேஹா உடனே ரோஜாவை திருப்பிக் கொடுத்தாள். பட்டாம்பூச்சி மிகவும் மகிழ்ந்தது. சில நாட்களுக்கு பிறகு முட்டைகளிலிருந்து சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் வெளிவந்தன. லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.